ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வரப்போகிற பெரிய கார்த்திகைக்கு எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம தீபம் ஏற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு தாம்பாளம் எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் தரையில் வைக்கிறதுனாலுமே வச்சுக்கலாம். அது மேலே நான் இட்லி தட்டை தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக இட்லி தட்டு வச்சுருக்கேன். நீங்கள் 5, 7, 9 இந்த மாதிரி இட்லி தட்டு பெருசாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். சுற்றிலும் ஜெவந்தி பூவை வச்சுருங்க. இடையில குட்டி குட்டி ரோஸ் இருந்தால் வச்சுக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி குட்டி ரோஸ் இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு பெரிய ரோஸ் இதழ்களை எடுத்து நான் 2 ஜெவந்தி பூக்கும் இடையில சென்டரில் வைக்கிறேன். இந்த ஜெவந்தி பூக்கு இடையில இந்த ரோஸ் வைக்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் பெரிய இட்லி தட்டாக இருந்து 5, 7 வச்சிங்கன்னா இன்னமுமே சூப்பராக இருக்கும். இன்னும் நீங்கள் பெரிய தாம்பாளமாக கூட எடுத்துக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம யோசித்து செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாலையிலெல்லாம் வச்சு கட்டுற சவுக்கு தான். அந்த சவுக்கில் நான் கொஞ்சமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு இலை இருந்தால் கூட வச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கும் கீழே வெற்றிலை கூட வைக்கலாம். என்கிட்ட இன்றைக்கி வெற்றிலை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி நான் வெறுமனே வச்சுருக்கேன். நீங்கள் வெற்றிலை வச்சு கூட வைக்கலாம். கார்த்திகை அன்னைக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றிலை வச்சு ஏற்றி வைங்கோ. சுற்றிலும் இந்த மாதிரி சவுக்கு வச்சுட்டு 3 இதழ்களை ரோஸ் இதழ்களை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஜெவந்தியை அந்த சென்டரில் வச்சுருங்க. 3 பூ வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி. அதுக்கப்புறமா நெய்யோ நல்லெண்ணெய்யோ வச்சுட்டு நீங்கள் விளக்கை ஏற்றி இந்த இட்லி தட்டுக்குள்ளே வச்சுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே நீங்கள் 7, 9 வைக்கும்போது இன்னமுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே போல் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்களும் சரி, பார்க்குறவங்களும் சரி, உங்களை வித்தியாசமாக நீங்கள் யோசித்து செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுவாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் கார்த்திகை வாழ்த்துக்கள்.